Mr. Sar's Pussy Boys. ஹாய் டூட், நான் தான் உங்கள் மிஸ்டர் சரபுட்டி. இன்னைக்கு நம்ம இஃப்தார் எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். இஃப்தார்னாலே நம்மளுக்கு எப்பவுமே அங்கப்ப நாயக்கர் ஸ்ட்ரீட் ஸ்நாக்ஸ் தான் வரும். ஸோ இன்னைக்கு அங்கெல்லாம் போகாம நம்ம இருக்க இடத்துலயே எங்க ஸ்நாக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீசாபட் அண்ட் ஐசோஸ். இந்த இடத்துல இஃப்தாருக்கு அங்கப்ப நாயக்கருடைய சின்ன அங்கப்ப நாயக்கர் ஸ்ட்ரீட்டுன்னு நம்ம சொல்லலாம். அதான் நார்மலாகவே ஐசோஸ், இந்த மீசாபட் மார்க்கெட் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்நாக்ஸுக்கு ஃபுட்டுக்கு இல்லாத கடையே இல்லைன்னு சொல்லலாம். அப்படிதான் இன்னைக்கு நம்ம எஸ்எஸ் ஹைதராபாத் இஃப்தார் பாக்ஸ் வாங்க போனப்ப அங்கே பார்த்தா இந்த இஃப்னா ஸ்நாக்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதே தான் இப்போ நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். டூட், அந்த பாக்ஸில் இருக்கிறது என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மட்டன் அலீம் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த பிளேட்டில் இருக்கிறது சிக்கன் சம்சா, ப்ரான் ஸ்டிக்கு, சிக்கன் ஸ்டிக்கு, சிக்கன் கட்லைட்டு, சிக்கன் ரோல் அண்ட் சிக்கனும் வாங்கியிருக்கோம். ஸோ அங்கே நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு சிக்கன் சம்சா தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வாங்க ட்ரை பண்ணலாம். வாங்கி ரொம்ப நேரம் ஆயிடுச்சா, அப்போ கூட சூடாக தான் இருக்குது சம்சாஸ்லாம். ஃபஸ்ட்டு அப்படியே ஒரு பைட் பண்ணிடலாம். நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. ஸோ சிக்கன் நல்லாவே அடிபடுது. என்ன டர்மரிக் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்க மாதிரி தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம சிக்கன் கட்லெட் போயிடலாம். இது சிக்கன் கட்லெட் தெரியும்னு நினைக்கிறேன். மேஷ் பண்ணி போட்டிருக்காங்க. இதை டொமேட்டோ சாஸில் தொட்டு இப்போ பைட் பண்ண போகிறோம். டூட், ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா மிஸ்டர் சரபுட்டி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க டூட். ஸோ பைட் பண்ணிடலாம். சுத்தம் ஃப்ளேவர்லாம் தெரியுது. நல்லா மேஷ் பண்ணி அதுக்கு கரெக்டான ஸ்பைசஸ் போட்டிருக்காங்க. நல்லாவே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம சிக்கன் ரோல் போயிடலாம். இது நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண என்னன்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும்ன்ட்டு. பார்த்தாலே தெரியும் லப்பர் ஆட்டம் டான்ஸ் ஆடுது. ஸோ வெயிட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அந்த ஆனியன் ஃப்ளேவர் தான் தெரியுது. சிக்கன் லைட்டாக தான் அடிபட்டது. இன்னொரு பைட் போயிடலாம். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். டூட், இது எல்லா ஸ்நாக்ஸுமே அங்கப்ப நாயக்கர் ஸ்ட்ரீட்டை கம்பேர் பண்ண இங்கே எல்லாமே 10 ரூபா. அலிம்பாலாவில் எடுத்தீங்கன்னா மற்ற இடத்துல எவ்வளோன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இதில் சிக்கன் கம்மியாக தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹெவி ஆயிலாக இருக்குது. கையில் பார்த்தா தெரியும். இல்லை சிக்கன் எனக்கு லைட்டாக பட்ட மாதிரி தான் தெரிஞ்சது. இருந்தாலும் இதை ஒன்று ஃபுல்லாகவே காலி பண்ணி பார்த்துடலாம். டொமேட்டோ சாஸில் தொட்டு சாப்பிட போகிறேன். அதில் சிக்கன் இருக்க ஒரு அறிகுறியுமும் தெரியல. ஸோ ஆனியன் மட்டும் தான் தெரிஞ்சுது அதில். சரி வாங்க வேறு போயிடலாம். பார்த்தீங்கன்னா ப்ரான் ஸ்டிக் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 5 ப்ரான் கொடுத்துருக்காங்க. அங்கே கொஞ்சம் அசுர வேட்டைத்தனமாக தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்து இது பண்ணிக்காதீங்க. டூட், இந்த ஒரு ஸ்டிக்கு மட்டும் 5 ப்ரான் இருக்கு. ஸோ 100 பீஸ் என்று கொடுத்தாங்க. ப்ரான் அந்த டைலோடு போட்டிருக்காங்க. நல்லா கிரன்ச்சினஸாக இருக்கு. லைட்டாக அந்த ஃபிஷ்ஷோடைய ஒரு ஸ்மெல்லுன்னுவாங்களே அது தெரியுது. மசாலா அவ்வளோவா தெரியல. ஸ்வீட்டாக இருக்குது கொஞ்சம். ஓகேங்களா, இதை லாஸ்ட் நம்ம ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டிக் இருக்காரு, அவருக்கு போயிடலாம். இதை பார்த்தீங்கன்னா
வந்து சிக்கன் ஸ்டிக்கு, இது நம்ம பைட் பண்ணிடலாம். ஃபுல் சிக்கன் தான் வச்சுருக்காங்க. என்ன சூடு மட்டும் ஆயிடுச்சு, வாயின் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம். ஸோ ஆனால் ஓவர் ஆயில் எல்லாமே. இஃப்தார் டைமில் மட்டும் 1 வாட்டி வேணால் சாப்பிட்லாம், 1 வாட்டி வேணாம். ஸோ இன்னொரு பைட் பண்ணிடலாம். நல்லாவே இருக்கு. சாப்பிட்டுன்னே இருக்கணும்னு தோணுது இதை. ஸோ சாப்பிட்டுறேன் ஃபுல்லாக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க என்னன்னா, அங்கப்ப நாயக்கரில் எல்லாரும் இதை தேடின்னு தான் போகிறீங்க. அது இந்த ஐசோஸ் மீசாப்பட்டா பக்கத்தில் இருந்தீங்கன்னா இங்கே கிடைக்குது. அங்கெல்லாம் போக தேவையில்ல. நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேண்டி சிக்கன். ஸோ இந்த கேண்டி சிக்கன் தான். இது எல்லாருக்கும் தெரியும் எப்படி ரெடி பண்ணுறாங்கன்ட்டு. மேலே பன்னும் உள்ள சிக்கன் இருக்கும். அப்படியே வந்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி தராங்க. ஸோ இதை பைட் பண்ணிடலாம். அந்த கிறிஸ்மஸ் தெரியும்னு நினைக்கிறேன். மைக்கில் சவுண்டு கேட்டுதா என்னன்னு தெரியல. ஆனால் ஓவர் ஆயிடுங்க, ஓவர் ஆயிடு தான். இன்னொரு பைட் பண்ணிக்கலாம். பார்த்துருப்பீங்க இந்த இதுவில் கொஞ்சமாக தான் ஸ்டவ் பண்ணியிருக்காங்க சிக்கனு. ஆனால் எனக்கு சிக்கன் ஃப்ளேவர் தெரியல, ஓப்பனாக சொல்கிறேன். அந்த ஆயிலும் அதுக்கப்புறம் அந்த பிரெட் இருக்கு இல்லையா, அந்த டேஸ்ட் தான் தெரியுது. இன்னும் கொஞ்சம் மேரினேஷன் உள்ள நிறைய வச்சுருந்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் தான் வச்சுருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நான் ஃபுல்லாகவே முடிக்க போகிறேன். ஆனால் கேண்டியோட கீழே பாட்டம் லேயர் வந்தால் தான் வந்து அந்த சிக்கனுடைய டேஸ்ட்டே வருது. ஸோ ஓகே, இஃப்தார்னோடனே ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லாமல் மெயின் ஐட்டம் மட்டனில் ஒன்று செய்வாங்க. மட்டன்னோடனே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்னன்ட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மட்டன் அலீம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா அலிம்வாலா. ஸோ அங்கே தான் வாங்கியிருந்தோம். இதோட ப்ரைஸ் எவ்வளோ? 190 ரூபாய் அலிம்வாலாவில். வாங்க நம்ம அதை டேஸ்ட் பண்ணிடலாம். நம்ம பிஸ்தா ஹவுஸ்லேயும் ட்ரை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வாங்கின இஃப்தார் பாக்ஸ்லையும் ட்ரை பண்ணியிருக்கோம். இங்கே எப்படி இருக்குது இந்த காசுக்குன்னு பார்க்கலாம். ஸோ நல்லா மேலே வந்து ரோஸ்டட் ஆனியன்லாம் போட்டிருக்காங்க. பைட் பண்ணிடலாம். கொஞ்சம் கையில் ஆயிலாக இருக்கிறதுனால ஸ்பூனை ஹேண்டில் பண்ண கஷ்டமாக இருக்குது. மேலே அந்த ஃப்ரைடு ஆனியன், அதில் இருக்க ஸ்பைசஸ் லைட்டாக டாமினேட் பண்ணுது. ரொம்ப அதிகம்லாம் சொல்ல மாட்டேன். நம்ம பிஸ்தா ஹவுஸில் சாப்பிட்டா மாதிரி. பிஸ்தா ஹவுஸ் வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐகார்டில் தர, இஃப்தார் பாக்ஸ் வீடியோ பார்க்கலனாலும் மேலே பிளேலிஸ்ட்டில் தர, மறக்காமல் பாருங்கள். நம்ம 2023 பண்ணியிருக்கோம் இஃப்தார் பாக்ஸஸ். இந்த வருஷமும் 2024 பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள். யார் யாருக்கு அலீம் பிடிக்கும்ன்ட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யார் யார் சாப்பிட்டுருக்கீங்க, யார் யார் இன்னும் சாப்பிடலன்ட்டு சொல்லுங்கள். பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. உண்மையாக சொல்ல போனால் இந்த அலீம் வந்து நம்ம ஸ்வீட்டில் வந்து அல்வா சாப்பிடுவோம் இல்லையா, நான்வெஜ்ஜில் நீங்கள் அல்வா சாப்பிட்ணுன்னா இந்த ரமலான் சீசனில் அலீமை வாங்கி சாப்பிடுங்க. அல்வாவே தான். வேற லெவல். அந்த ஒரு பைட் எடுத்து சொன்னீங்கன்னா எவன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே டூட், நம்ம ஃபைனலுக்கு வந்துட்டோம். மறக்காம மிஸ்டர் சரவுகுட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலில் ஏதாவது நிறை குறைகள் இருந்ததுன்னா
இல்லை நியூவாக என்ன வீடியோ பண்ணணும்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. மேலும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க டவுட். ஓகே பாய்.